இன்றைய பஞ்சாங்கம் மார்ச் 26, 2026, 26/3/2026, தமிழ் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 12ஆம் நாள் வியாழக்கிழமை. திருவாதிரை நட்சத்திரம் மாலை 4:20 வரை, அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம். வளர்பிறை அஷ்டமி திதி காலை 11:50 வரை, அதன் பிறகு நவமி திதி. அமிர்த யோகம் மாலை 4 மணிக்கு மேல், அதுவரை யோகம் சரியில்லை. விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று ஸ்ரீராம நவமி. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு சந்திரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் செவ்வாய் புதன் ராகு, மீனத்தில் சனி சூரியன். இன்றைய ராசிபலன்: மேஷ ராசி. இன்னைக்கு உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய பதவி, உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பாராத சில திருப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க ஒரு நல்ல விஷயம், அது நடக்குமா நடக்காதாங்கிற சந்தேகத்தில் இருந்திருப்பீங்க. இன்றைக்கி அதை நடத்தி கொடுத்து சந்தோஷத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதே சமயம் படிக்கக்கூடிய குழந்தைகள் படித்து வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இடமாற்றத்திற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய படிப்புக்கும் உங்களுடைய திறமைக்கும் ஒரு போட்டி வர மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் போட்டியில் ஜெயிக்கிறதுக்காக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வெற்றியை தரும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த ஆதாயம், வியாபாரம் சார்ந்த ஆதாயம், உடன்பிறப்புகள் சார்ந்த ஆதாயம் ஏற்படும். இளைய சகோதரர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து செயல்படுவார்கள். இதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதிர்வாழினத்தவர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களுக்கு தீர்வு காண்பீர்கள். உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் உறவுகள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசிய பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். நீங்கள் பேசுகிறது அடுத்தவங்களை எரிச்சல் படுத்துகிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா படபடன்னு பேசுவீங்க. இந்த படபடப்பு தேவையில்லாத வார்த்தை விரயங்களை ஏற்படுத்தும். லாபஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு நட்புகள் ரீதியான விஷயங்களில் எதிர்மறை பலன்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் அவர்கள் மூலமாகவே உங்களுக்கு பண உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரிஷப ராசி. வாக்குஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று வாக்குவன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருந்து வந்த பணத்தட்டுப்பாடுகள் விலகும். வேலை செய்கிற இடத்துல அதிகமாக பேசாதீங்க. அதே சமயம் வேலை செய்கிற விஷயத்தை, அதாவது வேலை செய்கிற இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை வீட்டிலேயோ வெளியாரிடமோ பகிர்ந்து கொள்வதை தவிர்ப்பதும் நல்லது. சக பணியாளர்கள் விஷயத்தில் நீங்கள் அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் குடும்பத்தில் நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு எதிர்வாதம் இருக்காது. ஆனால் மனசுக்குள்ளார வருத்தம் தெரிவித்து உங்கள் குடும்பத்தார் செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் வாக்குஸ்தானாதிபதியான புதன் குருவின் பார்வையில் இருக்கிறது தன லாபத்தை ஏற்படுத்தும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுடைய பேச்சு சாமர்த்தியின் மூலமாக எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சக பணியாளர்கள், வாழ்க்கை துணை, உங்களுக்கு கீழே வேலை பண்ணுறவங்க, இவங்க எல்லாரும் உங்களுக்கு மரியாதை கொடுத்து செயல்படுவார்கள். அதனால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். ஆனால் மேனேஜ்மெண்ட் விஷயத்தில் மட்டும், அரசாங்க விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தாய் தந்தையரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு ஏற்பட்ட மனக்கசப்புகள் விலகும். அந்யோன்யம் பாராட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது. புதிய நட்புகள் மூலமாக சந்தோஷ நிகழ்வுகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். காதல் விஷயத்தில் இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதட்டத்துடன் செயல்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அது உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுத்தும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கணவன் மனைவி உறவுல இருந்த மனஸ்தாபம் விலகும். ஆனால்
வாழ்க்கை துணையின் பெற்றோர் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அது உங்களுக்கு எதிர்கால வருமானத்திற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். அதனால் இன்னைக்கு செலவு பண்ணுறது தப்பு கிடையாது. பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். எதிரிகள் கூட உங்களுக்கு உதவிகரமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். மிதுன ராசி. ராசியில் குரு சந்திரன் சேர்க்கை. பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. அந்த ராகுவின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் டிராவல் பண்ணுறாரு. இதனால் உங்களுக்கு தந்தை மூலமாக ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் மனக்கவலைகள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. உங்களுடைய நட்புகள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நட்புகளின் உதவியை கொண்டு அலுவலக ரீதியான குழப்பங்களை நிவர்த்தி செய்வதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நீங்கள் அறிவு சார்ந்த தொழில் பண்ணுறீங்க, இல்லை அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாய அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குறிப்பாக உங்களுக்கு கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வகையில் இருக்கும். ஆரோக்கிய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருந்து வந்த கடன் சார்ந்த விஷயங்கள் சற்று கவலையை குறைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் இத்தனை நாளாக கவலைப்பட்டு கொண்டிருந்த அந்த கடன் விஷயம் இன்றைக்கி மனசில் ஒரு தைரியத்தையும் ரிலாக்ஸேஷனையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நட்புகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனால் மனசளவில் ஏதோ ஒன்று பறி கொடுத்த மாதிரி இருப்பீங்க. அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு நீங்கள் எதிர்பாராத நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செஞ்ச வேலைக்கும் நீங்கள் நடத்தின காரியத்திற்கும் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். சினிமா சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு அரசாங்க ரீதியான உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனால் அவங்க பாராட்டுறது கூட வஞ்ச புகழ்ச்சி அணியாக தான் இருக்கும். அதாவது உங்களை புகழ்கிற மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க, தாக்குதல் நடத்துவாங்க. அதை பற்றி பெருசாக கவலைப்படாதீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. உங்களை வச்சு அவங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் ஏற்படும். கடக ராசி. ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகி திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக லாபங்கள் பெருகக்கூடிய யோகமான நாள். பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் எதிரிகளின் செயல்பாடுகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது எதிரித்தன்மையாக செயல்படுறவங்க உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்படுவாங்க. இதனால் உங்களுக்கு தனவரவும் வழக்குகளில் வெற்றியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்கள், குடும்பத்துக்கு தேவையான கடனை வாங்கி கொடுக்கறது, நிலம் சார்ந்த கடன் வாங்கிறது, வீட்டுக்கு தேவையான கடன் வாங்கிறது, அல்லது உங்களுடைய முதலீடுகள் சார்ந்த கடன் ஏறுதல் போன்ற விஷயங்களால் கடன் அதிகரிக்கும். ஆனால் அந்த கடன் அதிகரிக்கிறதுனால பெருசாக நஷ்டம் கிடையாது. வருங்கால முதலீட்டுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வெளியூர் வெளிநாட்டினர், அந்த வெளியூரில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க உங்ககிட்ட தங்களுக்கு டிக்கெட் வாங்கி கொடுக்க சொல்லி நச்சரிப்பாங்க. அதனால் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த செலவுகள் காரணமாக குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்திக்கலாம். நிலம் சார்ந்த முதலீடுகள், வண்டி வாகனம் சார்ந்த முதலீடுகள் செலவுகளை ஏற்படுத்தும். சொந்த வீடு வாங்கும் யோகமும் இன்னைக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிர்ஷ்டத்தின் சுவையை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வெற்றிகள் கிடைக்கும். குடும்பத்தில் வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா, அதுவும் குறிப்பாக டைவர்ஸ் கேஸு, இல்லை வேறுபாடு காரணமாக திருமணத்தை கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிற லெவலில் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை ஏற்படும். பிரிந்த தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்பட்டு மன முறிவிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குடும்ப ஒற்றுமையின் காரணமாக குழந்தைகளுக்கு குதூகலம் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். இன்றைக்கி எங்கேயாவது அவுட்டிங் போகிறீங்க, லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் போகிறீங்கன்னா அது சந்தோஷத்தை கொடுக்கும். சிம்ம ராசி. இன்றைக்கி உங்களுக்கு உடன்பிறப்புகள் மூலமாகவோ அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலமாகவோ லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும். அதாவது உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க, உங்களுடைய சக பணியாளர்கள், உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் கூட பிறந்த சகோதர சகோதரிகள், குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகள், இவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். அதாவது உங்களுக்கு லாபம் மட்டும் இல்லை,
சப்போர்ட்டும் கிடைக்கும். இதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காண்பீர்கள். ஆதாயம் அதிகரிக்கும். வீண் பேச்சுக்களை மட்டும் குறைச்சிக்கோங்க. குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. நிதானத்துடன் செயல்பட்டால் இன்று காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். மனசுக்குள்ளார ஏதோ ஒரு இனம் புரியாத கோபம் சோகம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மனசில் நீங்களாக சில கற்பனை விஷயங்களை நினச்சிக்கிட்டு கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை நினச்சி வெறுப்புத்தன்மையோடு செயல்படுவீங்க. அல்லது அந்த வெறுப்பை வார்த்தையால் வெளிக்காட்டுவதற்காக வாய்ப்பு இருக்குது. அனாவசிய பேச்சுக்களை தவிர்ப்பது குடும்ப நிம்மதிக்கு வழிவகுக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்கள் கூட பிறந்தவங்க உங்களுக்கு சில உதவிகள் செய்கிறதுக்கு முன் வருவாங்க. அதை உங்கள் தந்தை மூலமாக நடத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. அதே சமயம் கணவன் மனைவி உறவில் இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் வாக்குவாதம் இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் பேசுறது அவங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலை ஏற்படுத்தும். அதனால் இன்று உங்களுக்கு அடுத்தவங்க கிட்ட பேசும்பொழுது, குடும்ப உறுப்பினர்களை தவிர வெளியாட்களிடம் பேசும்பொழுது உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுவதை காட்டிலும் முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது எல்லாமே சாதகமான நிலையில தான் இருக்குது. ஆனால் நீங்களாக சில கற்பனை விஷயங்களை நினச்சிக்கிட்டு அடுத்தவங்க பேரில் குற்றம் சுமத்தி பேசுவீங்க. மூத்த சகோதரிகள் விஷயத்தில் உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தவறான வார்த்தை பிரயோகம் குடும்ப உறுப்பினர்களிடம் உங்களுக்கு மரியாதை குறைவை ஏற்படுத்துகின்ற தடுமாற்றமான நாள். கன்னி ராசி, இன்று உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தாயாரின் பேச்சை கேட்டு நடந்தால் நன்மைகள் ஏற்படும். தாயாருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு செயல்பட்டீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். அதே சமயம் கடன் பிரச்சனையும் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. நான் வேலைக்கு போகலை சார், நான் வீட்டில் தான் இருக்கேன், நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் தாயாரின் உறுதியான செயல்பாடுகளே உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும். வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அந்த வேலை மாற்றம் சம்பந்தமான செய்திகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உறவுகள் வகையில் சின்ன மனஸ்தாபம் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல நீங்கள் எங்கேயாவது வேலைக்கு போகிறீங்க, இல்லை எங்கேயாவது வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா அந்த போகிற இடத்துல அந்த மேனேஜர்கிட்டையோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய சீனியர் ஸ்டாஃப்கிட்டையோ குதர்க்க பேச்சுக்களை பேசுவதன் மூலமாக மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் யாராவது ஒருத்தர்கிட்ட குதர்க்கம் பேசினா மற்றவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லாருக்கிட்டையும் குதர்க்கமாக பேசினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சப்போர்ட் கூட கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தாயாரின் இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் மனசில் இனம் புரியாத சஞ்சலம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. கடந்த கால எதிரிகள் அல்லது நிகழ்கால ஆரோக்கிய சங்கடம் உங்களுக்கு மனசில் குழப்பத்தை ஏற்படுத்தும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஏட்டிக்கு போட்டியாக பேசி உங்களை சங்கடப்படுத்துகிறாங்க. அதுவும் குறிப்பாக உங்கள் உறவுகள் விஷயத்தில் நீங்கள் எதை பேசினாலும் எதிர்மறை பலன்களை ஏற்படுத்துவார்கள். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இன்றைக்கி தேவையில்லாத சில செலவுகள் ஏற்படும். அவருடைய ஆரோக்கிய விஷயத்துக்காக இன்றைக்கி அலைச்சல் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக கடன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். அதனால் உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் தான் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கும். உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் அல்லது உங்களுடைய வியாபாரம் சார்ந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தும். நிலம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். துலாம் ராசி, பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் இருப்பது இன்று அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மன நிறைவை தரக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுக்கு ஏற்பட்ட மனக்கவலைகள் விலகும். உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி அவர்கள் எடுத்த முடிவுகளுக்கு நீங்கள் உதவிகரமாக செயல்படுவீர்கள். ஆனால் அதுவே சில சமயம் எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தினாலும் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் நிதானமாக செயல்படுங்க. அது உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். பண விவகாரங்களில் உங்களுக்கு இருந்து வந்த தட்டுப்பாடுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் விஷயத்தில் சற்று கோபத்தை குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பிடிவாதமாக இருக்காதீங்க. பிடிவாதம் சங்கடத்தை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு தெளிவான சிந்தனையின் மூலமாக காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள்.
சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்குழப்பம் அதிகரிக்கும். மனக்குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி சில பேர் செயல்படுவாங்க. அது குறிப்பாக உங்களுடைய தந்தை விஷயத்தில் மனக்குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுவே மருத்துவ ரீதியான முயற்சிகளில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து மனக்குழப்பத்திலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான சூழ்நிலை அமையும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எடுத்த காரியத்தில் நிதானத்துடன் செயல்படுவதன் மூலமாக, நிதானம் மட்டும் இல்லை, நியாயமான முறையில் செயல்படுவதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு, படிப்பு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுத்த முயற்சிகள் குடும்ப கௌரவத்தை உயர்த்துவது மட்டுமல்லாமல் ஆதாயத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும், செல்வாக்கையும் உயர்த்தும். விருச்சிக ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அதனால் அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை, தாயாருடன் சிறு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவலை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்கள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் முன்கோபத்தில் வார்த்தையை விட்டீங்கன்னா அது உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். கோபத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா மனசில் இருக்கிற எந்த ஒரு விஷயமும் வார்த்தைகளாக வெளிவந்ததுன்னா அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகினாலும் வார்த்தை குழப்பம் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். அதுவும் குறிப்பாக நீங்கள் செய்யாத சில தவறுக்கு உங்களை பொறுப்பேற்றுக்கிற மாதிரி சில சூழ்நிலை அமைகிறதுனால நீங்கள் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறீங்க. அந்த வார்த்தை தான் உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் மறைமுக ஆரோக்கிய சங்கடங்களுக்கு மருத்துவ தீர்வுகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் அதை மருந்து ஒழுங்காக உட்கொள்ளலை அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சங்கடத்தை ஏற்படுத்துறதுக்கும் தயங்காது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள். அதனால் அவங்கக்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. மேலதிகாரிகளுடன் இன்று மனஸ்தாபம் ஏற்படும். அதனால் இன்றைக்கி நீங்கள் பேசுகிற நியாயமான வார்த்தை கூட உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. இன்றைக்கி வார்த்தை விரயங்கள் உங்களுக்கு மரியாதை குறைவை மட்டுமல்லாமல் செலவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப விஷயத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய எந்த ஒரு அறிவுரையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகளுக்கும் குழந்தையின் பெற்றோருக்கும், அதாவது குறிப்பாக தந்தைக்கும் மனஸ்தாபம் ஏற்பட்டதுனால அவங்கக்கிட்ட இன்றைக்கி எது பேசினாலும் செல்லுபடியாகாது. அதனால் நீங்கள் பேசுகிறத குறைச்சிக்கிறது நல்லது. கணவன் மனைவி உறவில் ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை. ஆனால் அனாவசியமான குற்றச்சாட்டுகளுக்கு சுமக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். தனுசு ராசி, இன்றைக்கி உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களால் அல்லது உங்களுடைய நட்புகளால் உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். அதாவது கூட இருக்கிறவங்களுடைய அந்த கான்ஃபிடென்ஸில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸுடைய அறிவுரை உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய சக நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் தேவையில்லாத மனஸ்தாபம் இருந்ததுன்னா அந்த இடத்துல நீங்கள் அவசரப்பட்டு ஆஜராகாதீங்க. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுடைய வெற்றிகள் வருவதில் தாமதம் ஏற்படும். அதனால் உங்களுக்கு வளர்ச்சி தடைபடுவதற்கான சூழ்நிலை அமைகின்ற தடுமாற்றமான நாள். சக பணியாளர்கள் அல்லது நண்பர்களின் ஆலோசனை உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுக்கு நிரந்தர வெற்றி கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்குது. அதுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய எதிர்பாலின நட்புகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் நட்புகளின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் வெற்றியை தரும். படிப்பு சம்பந்தமாக நீங்கள் ஏதாவது கன்ஃபியூஷனில் இருக்கீங்கன்னா உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களுடைய நண்பர்கள் சொல்லக்கூடிய அட்வைஸை கேளுங்க. அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முடிவுகளால் உங்களுக்கு நிரந்தர லாபங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களுடன் ஏற்பட்ட சுமூகமான உறவின் மூலமாக மேலதிகாரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை களைவதற்கான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் அல்லது உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் ஏற்பட்ட மனஸ்தாபம் வீட்டில் வாக்குவாதமாக இருந்ததுன்னா இன்றைக்கி அந்த இடத்துல இருக்கிறதுக்கு பதிலாக வெளியில் எங்கேயாவது போகிறதுக்கு பாருங்கள். நண்பர்களுடன் அளவலாவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டால் அதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். இன்று உங்களுக்கு பேச்சை குறைப்பதன் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். மகர ராசி,
6ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை இன்று உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த பணபலத்தை கொண்டு நில முதலீடுகள் அல்லது தொழில் முதலீடுகள் ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. குழந்தைகளுடன் இன்றைக்கி வாக்குவாதம் பண்ணுறதை விட கான்க்ரீட்டாக உட்காந்து கன்ஸ்ட்ரக்டிவாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதாவது ஆக்கப்பூர்வமான பேச்சுக்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் மனசில் ஒரு பெரும் போராட்டமே ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கூட இருக்கிறவங்க, உங்களுடைய கஸ்டமர்ஸ், உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய குழந்தைகள், உடன்பிறப்புகள், இவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த எதிர்ப்பு சம்பந்தமாக இன்றைக்கி உங்களுக்குள்ளே ஒரு மனப்போராட்டம் இருக்கும். அது சரியா தப்பா அப்படிங்கிற கேள்வி வரும். உங்களுடைய மனசாட்சிக்கு பிரகாரம் செயல்படுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். மனசாட்சி பிரகாரம் நியாயத்துக்கு கட்டுப்பட்டு செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு புதிய உறவுகள் மலரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசிய பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. நல்ல வார்த்தை பேசினா நல்லது நடக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். நான் விதண்டாவாதம் பேசுவேன், நான் வாக்குவாதம் பண்ணுவேன் அப்படின்னா அது உங்களுக்கு குடும்பத்தில் எதிரிகளை உருவாக்குவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு மனசில் இனம் புரியாத எண்ண விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை. அவங்க அண்ணனோ தம்பியோ உங்களை பற்றி ஏதாவது தப்பாக பேசிட்டு அதை நினச்சி நீங்கள் சங்கடப்படுவீங்க. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு மனசு சார்ந்த விஷயம் கவலைகளை ஏற்படுத்தும். வார்த்தைகளில் குழப்பத்தை ஏற்படுத்தி அதனால் தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். கும்ப ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை இன்று உங்களுக்கு அமோக நற்பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் பூர்த்தியாகும். வாழ்க்கை துணை சம்பந்தமாக எடுத்த முடிவுகளில் நன்மைகள் ஏற்படும். வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் மனஸ்தாபம் இருந்ததுன்னா அந்த இடத்துல நீங்கள் தெளிவாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் நியாயமான முடிவுகள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அதே சமயம் தேவையில்லாத முடிவுகளோ அல்லது தவறான முடிவுகளோ எடுத்தால் உங்கள் குடும்ப நிம்மதி மட்டும் இல்லை, உங்களுடைய வார்த்தைகளால் உங்களுக்கு பதவி இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருந்தாலும் உங்களுடைய டாக்டர்ஸுடைய அட்வைஸ் கேட்டு செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கான முயற்சிகளில் அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவங்களுக்கு தங்களுடைய காரியத்தை சாதித்து கொள்வதற்கான முயற்சியில் வெற்றி அடைவாங்க. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுத்த முடிவுகள் வெற்றியை தரும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதட்டமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. பதட்டமாக எதனால் அப்படின்னு கேட்டால் தவறான முடிவோ இல்லை அவசர கதியில் எடுக்கக்கூடிய முடிவோ இருக்கும். ஆனால் கூட இருக்கிறவங்க உங்களுக்கு நிதானமான அட்வைஸ் பண்ணுவாங்க, பொறுமையாக இருக்க சொல்லுவாங்க. அதை கேட்டிங்கன்னா நல்லது. ஆனால் இன்றைக்கி அவசரத்தில் செய்யக்கூடிய தவறுகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் அவங்களுடைய அட்வைஸ் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாபங்கள் பெருகக்கூடிய யோகமான நாள். வழக்குகளில் வெற்றி கிடைப்பதற்கான யோகம் ஏற்படுகின்ற நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானத்தை காட்டிலும் மனதிடம் அதிகரிக்கிறதுக்கான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ராசிநாதன் சனி 2ஆம் இடத்துல சூரியனோடு இருக்கிறதுனால இன்னைக்கு எதை பேசினாலும் ஏட்டிக்கு போட்டியாக பேசுவீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வாழ்க்கை துணை மட்டும் இல்லை, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், சக பணியாளர்கள், கலீக்ஸ், இவங்க எல்லார்கிட்டையும் உங்களுடைய வார்த்தைகளால் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அவசரப்பட்டு எதையும் பேசாதீங்க. அப்படி பேசினா உங்களுடைய குழந்தைகள் மூலமாக சில அறிவுரைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். மீன ராசி 4ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் இல்லை, மற்ற விஷயத்திலும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை. ஆனால் அது சுப செலவாக இருக்கும். பதவி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். சிலருக்கு வெளியூர் மாற்றத்திற்கானமாக பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். மேலதிகாரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தின் காரணமாக நீங்கள் வெளியில் போகிறதா நினைப்பாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த இடத்த விட்டு வெளியில் போனாங்கிற நிம்மதி பெருமூச்சு விடுறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். அதனால் உங்களுக்கு எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் வியாபார திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் இது உதவிகரமாக இருக்கும். நிலம் சார்ந்த முதலீடு செய்பவர்களுக்கு இன்று முதலீட்டுக்கான பணச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் இன்றைக்கி பண விவகாரங்களில்
இழப்புகளையும் செலவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. வீடு மனை வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் அலைச்சலை கொடுக்கும். வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும், நிம்மதியை தராது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி செலவுகள் வரும். அதே சமயம் குழந்தைகளின் உதவிகரமான செயல்பாடுகள் உங்களுக்கு மன நிறைவை தரும். குடும்பத்தில் நல்ல வார்த்தை பேசுறதுக்கு கூட பிறந்தவங்களுடைய அட்வைஸ் கேட்டு செயல்படுங்க. அதே சமயம் பண விவகாரங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தி வெற்றியை தரும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் செலவுகளை ஏற்படுத்தும். தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.